இன்னையிலேருந்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் ஒரே ஜாலியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குங்க. வந்தோடனே என் மகன் நேத்தியே சொல்லிட்டா, அம்மா எனக்கு பால் கொழுக்கட்டை வேணும் செஞ்சு தந்துடுங்க அப்படின்ட்டு. சரில சரி செய்வோம் அப்படின்னு. ஏன்னா அவள் வந்தோடனே நிற்கிறா, இன்றைக்கி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு. இல்லை இல்லை நாளைக்கு செய்வோம்ல அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டா. அதோட சரின்னு பால் கொழுக்கட்டை எங்கள் அத்தையும் வந்திருந்தாங்க. சரி செஞ்சு மாமாவுக்கும் கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். செய்யும் போதெல்லாம் எனக்கு ஒரே யோசனை என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் கல்யாணம் பண்ண புதுசில் நம்மளுக்கு இங்கே உள்ளது ஒத்து போகாதுல்ல. ஏன்னா நம்ம அம்மா வீட்டு சைடு ஒரு மாதிரியாக நம்ம எல்லாமே செஞ்சுருப்போம். இங்கே ஒரு மாதிரியாக செய்வாங்க. அது எப்படின்னா சைஸ் வாரியாகவே எனக்கு கொஞ்சம் இதாகவே இருந்தது, பிரச்சனையாகவே இருந்தது. இந்த பால் கொழுக்கட்டை செய்யும் போதெல்லாம் எனக்கு அதே யோசனை தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த சைடு எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பொடிசாக உருட்டுவாங்க. நம்ம பால் கொழுக்கட்டைக்கு உருட்டுவோம்ல அந்த மாதிரி. ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மொந்தையாக உருட்டி போடுவாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் அத்தை சொல்லுவாங்க, இது வேகிறதுக்கே ஒரு நாள் ஆகுமே, இதை எப்படி வெந்து நம்ம அதுக்கடுத்து சாப்பிட்றது அப்படின்ட்டு. அத்தை அதெல்லாம் இல்லை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, இது இப்படி போடக்கூடாது, சின்னதாகவே போடணும் அப்படின்வாங்க. எங்கள் அம்மாட்ட போய் சொன்னோம்னா, அப்படிலாம் போட்டால் நம்ம எப்போ சாப்பிட்றது, 4 திண்டால் நறுக்குன்னு தின்னணும், அப்போ தான் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குன்னு அவங்க ஒரு டைலாக் எடுத்து விடுவாங்க. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த சைடு சொல்கிறத நம்ம செய்கிறதா, இல்லை அந்த சைடு சொல்கிறத செய்கிறதா அப்படின்ட்டு. நான் சொன்னேன்னு என் மகன் சிரிக்கிறேன். உண்மையிலே தான். அதனால் நான் என்ன பண்ணுறது, இங்கே இருந்தேன்னா எங்கள் அத்தை எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிடுவேன். அதே தான் எங்கள் அம்மா வீட்டு சைடு போனேன்னா, எங்கள் அம்மா எப்படி மொந்தையாக போடுவாங்களோ அது மாதிரி மொந்தையாக போட்டுருவேன். யாருக்கிட்டையும் அடி வாங்கி சாக முடியாது நம்ம. அதனால் அப்படியே இடத்துக்கு தகுந்தாப்பில் நம்மளையே மாற்றிக்கிறணும். அதோட இன்றைக்கி செஞ்சு எங்கள் அத்தை இன்றைக்கி ஊர் கிளம்புறேன்னு வேறு சொன்னாங்க. இன்றைக்கி தான் வந்தாங்க. அதோடையே இங்கிட்ட ஒரு கேதம், அதை கேட்டுட்டு சரி அப்படியே கிளம்புறேம்மா, மாமா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அதோட சரின்னு அவங்களுக்கு அவசரமாக செஞ்சு கொடுத்து விட்டாச்சு. எப்படி இருக்கோ என்னன்னு தெரியல. ஆனால் என்னதான் அவங்க மொந்தையாக போட்டாலும் சரி, சின்னதாக போட்டாலும் சரி, எங்கள் அத்தை செய்கிற மாதிரியும் இல்லை டேஸ்ட்டு, எங்கள் அம்மா செய்கிற மாதிரியும் இல்லை. ஏதோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நம்ம அப்படி வேணால் சொல்லிக்கிறலாம். என் கார்த்திகேயனிமா எப்படி இருந்துச்சு? கார்த்திகேயனிமா சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.